சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும் பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த போகிறாரா, இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போகிறாரா வேகமாக என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்லை திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது இன்னும் பலன்களில் நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால் அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. நாங்களாம் இருக்கிறதா என்ன பண்ணுறது எல்லாம் நம்பி தான். இதில் பெரும்பான்மையாக நாங்கள் எங்கே லேக் ஆகிறோன்னா ரொம்ப நம்பிடுறோம்மா. யாருன்னா கொஞ்சம் பாசத்தை காமிச்சிட்டா போதும் ரொம்ப நம்பிடுறோம். நம்பி இருந்த குடும்ப உறவுகளே எங்களை முதுகில் குத்துறாங்களா தெரியல. ஏன்னா இங்கே ஒரு லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த காலகட்டம் எல்லாமே நீங்கள் ஒரு சந்தோக கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க. ஏன்னா 7.5 சனி இல்லவா, உங்களுக்கு நல்லது கூட உங்களுக்கு ஒரு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பொருளாதார ஒரு நஷ்டம், ஒரு தொழிலில் ஒரு விரயம், உடல் சுகவீனம், குழந்தைகளில் பிறப்பில் ஒரு தடை, குழந்தைகளுக்காக நான் எந்த நல்லதுமே பண்ண முடியலன்ற ஒரு ஏக்கம், இதெல்லாம் ரொம்ப ஒரு அடிமேல் அடி அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு 5இல் வந்தோம் எங்களுக்கு இன்னும் ஒரு முழுமையாக வரலாமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்கள் 2025 உங்களுக்கான காலம் சொல்லுவேனா. மகரம் சிகரத்தை தொடும், நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டம் நிச்சயமாக தொடும். இந்த 120 நாட்கள் உங்களுக்கான பொற்காலமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு நன்மை செய்யாத கிரகம் 3-12 கூடியவர். இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த தடைகளெல்லாம் நீக்கி வெற்றிக்கான பாதையில் வீறுநடை போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான பலன்கள். தடைகள்லாம் நீங்கள் எல்லாத்துலேயும் சுபகாரிய தடை, தொழிலில் தடை, அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் தடை, நீண்ட நாளாக வைத்தியம் சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு சரியே ஆகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு ஆரோக்கியம் நல்ல உடற்பொழிவு முகப்பொழிவு, அப்படியே ஒரு தேஜஸாக இருப்பீங்க. ஒரு 20 வயசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனசில் தெம்பு வந்துட்டால் நம்மளுக்கு முகத்தில் அந்த கலை காட்டி கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே மனசு எப்படி இருக்குன்னா நம்ம முகத்தை பார்த்தா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம். இது வரைக்கும் தொழில் சரியாக அமையல. ஒரு ஆன்லைனில் நாங்கள் வர்த்தகம் செய்கிறோம்,
ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஆன்லைன் வர்த்தகம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கொஞ்சம் முதலீடு பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கறது. அதே போல் புத்திர பாக்கியத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். ஏன்னா குரு தான் வந்து புத்திரக்காரகனே. இந்த காலகட்டம் அதற்கான ஒரு மருத்துவம்லாம் எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து அதெல்லாம் கை கொடுக்கும். இல்லை இயற்கையாகவே வந்து குலதெய்வத்தோட அருளால், உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருளால் இயற்கையாகவே பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம். புதிதாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கெல்லாம் என்னடா லேட் ஆகுதே நினச்சதெல்லாம் இப்போ கூடிய உறவிலேயே நீங்கள் வந்து தாய்மை அடையக்கூடிய பாக்கியம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆள்பட்டுருந்தாங்க. எங்கள் சொல்லுக்கு மதிப்பே இல்லாமா, நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களை பார்க்குறதுக்கு கூட எங்களுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் எல்லாமே வீட்டில் செய்யணும், ஆனால் எங்களுக்கான ஒரு மதிப்பு கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறவர்களுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் முதன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழிலில் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், பேர், புகழ் எல்லாம் கிடைக்கிறது. தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது, திருமண உறவில் இருந்த அந்த விரிசல்கள் நீங்குவது, எல்லாம் இப்போ ஒன்று கூடுவது. அதே போல் இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு முதல் திருமணத்தில் இருந்த வழக்கில் வெற்றி கிடைத்து சிறப்பான தீர்வு கிடைத்து சேர்றது. இல்லை ஒரு சிலர்லாம் வந்து தசாபதி சிறப்பாக இருக்கிறவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சேருவது. வெளிநாட்டு பயணங்களுக்கு ரொம்ப வந்து இது வரைக்கும் நான் வெளிநாட்டில் வந்து இப்போ வேலை செய்யணுன்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு சம்பள ஹைக்கோட இந்த காலகட்டம் வந்து கிடைப்பது. நான் சொல்லிட்டு 5ஆம் இடம் தான் வந்து ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கணும். அந்த 5ஆம் இடத்தில் தனக்காரகனான குருவே வந்து இப்போ நம்மளுக்கு மகர நிலையிலேருந்து வேகமாக இந்த செயல்பாடுகள்லாம் இது வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக நடந்த செயல்கள் கூட இப்போ ரொம்ப வேகமாக நடைபெறும். இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள், உங்களுடைய சொல்வாக்குலாம் எழுபடலை அப்படின்னா உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும். உங்களை பற்றி இது வரைக்கும் பழி பாவம் கெட்ட பேராகவே வந்து உங்களை வந்து ஒரு பிளாக் மார்க்கே போட்டிருப்பாங்க. இவன் கடன்காரன், இவன் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான், இவன் சரியில்லை, இவன் பேச்சு மாற்றி மாற்றி பேசுவான், இப்படின்ற அந்த பழிச்சொல்லாம் நீங்கி இப்போ சிறப்பான வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லா இடத்துலையுமே குடும்ப உறவுகளிலிருந்து, சமூகத்திலேருந்து, தொழில் செய்கிற இடங்கள்லேருந்து உங்கள் நிலைமையை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருடைய உதவியும் இந்த காலகட்டம் கிடைக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு ஒரு சிறப்பான வழி கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் பதவியெலாம் கிடைப்பது. அதே போல் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்களே நினைக்காத அளவில் அதிகப்படியான நன்மைகளை வந்து அதிகமாக பெறக்கூடியவர்கள். உங்கள் பாக்கியத்திலிருந்து, உங்கள் லாபத்திலிருந்து நீண்ட நாள் ஆள் மனது எண்ணங்கள், விருப்பங்கள், விருப்பப்பட்ட திருமணம் ரொம்ப நாளாக வந்து நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருந்தவங்க, வீட்டில் பேச முடியாதவங்களாம் இந்த காலகட்டம் பேசி எல்லாம் நவம்பர் 15க்கு மேலே அனைத்து காரியங்களும் மடமட சடசடன்னு நடக்கும். முகூர்த்த நேரம் குடிச்சிடும், முகூர்த்த நாட்கள் குடிச்சிடும். 25ல் உங்களுக்கான வசந்த காலங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. எப்பயும் வந்து சோம்பி மட்டும் உட்காந்துடாதீங்க. நீங்கள் சோம்பி உட்கார்ந்தீங்கன்னா 7.5 சனி வந்து உங்களை முடக்கி போட்டுரும். வயதானவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, மன மகிழ்வு, அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இந்த காலகட்டம் நிறைவேறும். உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி, பேர், புகழ், சிறப்பான அங்கீகாரம். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மன அழுத்தம் தான் ஃபஸ்ட்டு குறையும். திருவோண நட்சத்திரம் எல்லாம் இருந்தால் கூட எதுவும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படும். அவங்களாம் ரொம்ப அருமையான பலன்களை பெறப்போகிறீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு மனம் விரும்பியவரை முழுக்கக்கூடிய சிறப்பான ஒரு இளர வாழ்க்கையும், திருமண தடை நீங்கும், குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி இந்த காலகட்டம் வந்து பௌர்ணமி தோறும் வந்து நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் ரொம்ப சிறப்பாக அடைவீங்க. அன்னதானம் நிறைய செய்யுங்க, இனிப்பு வழங்கலாம், பால் பாயாசம் வழங்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் சிறப்பாக கிடைக்கப்பெறும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல தசாபுதிகள் நடக்கும்பொழுது, குருவும் வக்ரமாக இருக்கும் பொழுது, இல்லை குரு வலிமையாகவே இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுதுன்னும் போது அதிகப்படியான பலன்களை வந்து அதிகமாக பெறக்கூடியவர்கள் நீங்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.